பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பெருமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் நலமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பா, உலகம் வணங்கணும் பண்பால். வாமா வனிதா, உதிரி பூவை காணுமேன்னு உன்னை கேட்கலான்னு நினைச்சேன், நீயே கொண்டு வந்துட்டியே. வனிதா, இத பாரு, அந்த திரியை கொஞ்சம் சரி பண்ணுமா. சரிங்கக்கா. ஆமா, உன்னோட டான்ஸ் ஸ்கூல்ல பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நம்ம சதாசிவத்தை ரெடி பண்ண சொல்லிருக்கேன்க்கா. சரி, இங்க பூஜை முடிஞ்சதும் நாமெல்லாம் அங்க போலாம். அத்தை, வாமா நந்தினி, உங்க டான்ஸ் ஸ்கூல் என்னமோ 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. அது நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல தானே இருக்கு. அம்மா, கோயில் பக்கத்துல இருந்தாலும் கும்பிடுற நேரத்துக்கு தானே போக முடியும். அதுவும் சரிதான். இங்க இருக்கிற மாங்காடு கோயிலுக்கு நானும் உங்க மாமாவும் போலான்னு நினைச்சு உங்க மாமாவை கேட்டா இந்த செவ்வாய்க்கிழமை போலாம், வர வெள்ளிக்கிழமை போலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற தவிர கூட்டிட்டு போன பாடே இல்ல. ஏங்கா மாமாவை கோச்சிக்கிறீங்க? அவங்களுக்கும் போகணும்னு ஆசை இருக்காதா? என்ன பண்றது, அவங்க வேலை அப்படி. அம்மாடியோ, பெரிய மாமாவை குறை சொன்னதும் மருமக சப்போர்ட் பண்ணது பாத்தியா? மாமனாரை மெச்சும் மருமகள். மெச்சினது போதும், போய் உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வா. வரும்போது எல்லாரோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. இங்க நான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? வந்து ஹெல்ப் பண்ணி. இது கூட போட தெரியலையா? கையை மேல தூக்குங்க. இப்படிதான் போடணும், புரிஞ்சுதா? Thank you my dear 100% partner. நீங்க ஆடிட்டர்ங்கிறதுனால பொண்டாட்டிய கூட 100% பார்ட்னர்னு கூப்பிடணுமா? இட்ஸ் ராங். நீ வக்கீல்னா இப்படி ஆணித்தரமா கேட்கணுமா மை ஹானர்? சரி சரி, பூஜைக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அத்தையும் பெரிய அத்தையும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, எந்த ட்ரெஸ் போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரியா போச்சு, நல்ல வேலை. பனியன் எல்லாம் வெள்ளை கலரா போச்சு, இல்லன்னா அதுக்கு வேற யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நானே செலக்ட் பண்றேன். இந்தாங்க, இந்த ஷர்ட் போட்டுக்கோங்க. எப்படியும் பூஜை முடிஞ்ச உடனே புது துணி தரப்போறாங்க. அது வரைக்கும் எதை போட்டுக்கிட்டா என்ன? போக போக சீக்கிரம் போய் மாத்திட்டு வாங்க. செய்வன திறந்த செய். எப்பவோ படிச்சது இப்ப ஞாபகத்துக்கு வருது. எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு அழகா தாங்க இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, போய் சீக்கிரம் போட்டுட்டு வாங்க. என் அழகான பொண்டாட்டிக்கு ஈக்குவலா இல்லனாலும் அட்லீஸ்ட் பார்டர்லயாவது இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் இந்த செலக்ஷன். என்னமா தீபாவளி அதுமா காலங்காத்தால எனிதிங் ஸ்பெஷல்? மை டியர் மன்மதா, கொஞ்சம் நகருங்க. சாமிக்கு படைக்க போற துணி எல்லாம் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தா. என்ன சோப்பு யூஸ் பண்ற? நீங்க எனக்கு சோப்பு போடாதீங்க. நான் யூஸ் பண்ணது சோப் இல்ல, சீயக்காய். சீயக்காயா? எவ்வளவு வாசனையா இருக்கு. 2 in 1. நான் கீழே போய் வந்தனாவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க வந்துருங்க. ஏய் ஏய், ஓச்சே. வந்தனா, 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 வந்தனா. வெல்கம் அண்ணி, வெல்கம். ஹாப்பி தீபாவளி. நல்லா இருக்கு நாத்தனார் நல்வாழ்த்து. கொஞ்சம் முகத்தை பார்த்து பேசு, இல்லனா ஏதோ ஏலியன் படம் பாக்குற மாதிரி இருக்கு.
I'm not a Hurley nanny, I'm an angel. தீபாவளி அதுமா காலையிலே ரெடி ஆகாம கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு என்னது உன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு போஸ்ட் குடுக்கறியா? நானும் உங்களை காலையில உங்க அலாரமோ இல்ல எங்க அண்ணனோ எழுப்பிருப்பாரு. ஆனா நான் காலங்கத்துல நானே எந்திரிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். வேற தொட்டு பாக்குறீங்களா? என் ஹேருக்கும் ஹேர் ட்ரையருக்கும் WWF நடக்குது. அண்ணி இந்த தீபாவளிய early morning 11:30க்கு மாத்தி வைக்க முடியாதா? 11:30? உனக்கு காலங்காத்தாலையா? அடுத்த தீபாவளிக்குள்ள அதை மாத்த பாக்கலாம். இப்ப இந்த தீபாவளிக்கு எல்லாரும் பூஜை ரூம்ல காத்துட்டு இருக்காங்க. உடனே பூஜை ரூமுக்கு வா. எல்லாரும்னா அப்பா அவர் இன்னும் வரல. என் அப்பாவுக்கு அண்ணன் யாரு? சாரி என்னோட பெரியப்பா. அவரும் ரெடிதான். தம்பிக்காக டைம் கொடுத்த மாதிரி ரூம்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அபூர்வ சகோதரர்கள் வந்தனா. சாரி ஹலோ பிரதர்ஸ். போதுமா? போதும் நீ உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ஓகே 1 minute. You all ஓகே அண்ணி. நம்ம பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வாங்குறோம். தினம் நமக்கு பண்டிகை தானே. அப்படி இல்ல வந்தனா, இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் சாக்கா வச்சு ஏழை மக்கள் புது துணி வாங்கி கட்டணுங்கிறதுக்காக பெரியவங்களா பார்த்து சொன்னதுதான் இந்த தீபாவளி பொங்கல். எல்லாம் பிரிஞ்சு போன உறவு சேர்றதும் புது நட்பு உறவு வளருதும் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல தானே. வெரி குட் மை டியர் அண்ணி. தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இந்த புது ட்ரெஸ்க்கு பொட்டு வைக்கிறேன்னு மஞ்சளையும் குங்குமத்தையும் எல்லோ ரெட் சிக்னல் மாதிரி பெரிய பொட்டு வச்சிருவாங்க பெரியம்மா. நீங்க என்ன பண்றீங்க? இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போகும்போது சந்தனத்தை எடுத்து ஃபார்மாலிட்டி கையில தைச்சுக்குவாங்கல்ல, அதே மாதிரி கார்னர்லயும் ஒரு சின்ன டாட் வச்சா போதும்னு சொல்லுங்க. இது சார்பா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஓகே யுவர் ஆனர். நீங்க சீக்கிரமா கூந்தல் அள்ளி முடிச்சிட்டு பூஜை ரூமுக்கு வாங்க. ஓகே பாய். அருண் எங்க போயிட்டாங்க? அருண் ஏய் அருண். குட் மார்னிங். வாக்கா. ஏய் என்ன இந்த கால் பேசுது? கால் எப்படி பேசுது? நான் தான் பேச வச்சேன். இது வரைக்கும் நீ கால் டான்ஸ் ஆடி தான் பாத்துருப்ப. ஆனா காலை பேச வைக்க என்னால மட்டும்தான் முடியும். ஆமா என்ன இவ்வளவு காலையில சீக்கிரமா? என்னவா? ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஊருக்கு தானா, நமக்கு இல்லையா? ஹாலுக்கு வா தெரியும். பொண்ணை வெடிச்சா அப்பா தீபாவளி கொண்டாடிடுவாரு. ஐயோ ஏண்டா ரூம கிளீனா வச்சுக்கவே மாட்டியா? I'm very busy கா. ரூம க்ளீன் பண்ணமா? அது ஏன் பிரச்சனை இல்ல. தீபாவளினா குளிக்கணுமே. அதுக்கு பல்லு விளக்கணுமே. அது நேத்திக்கே விளக்கிட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம குளியல ரோமாபுரி ராணி குளியலா இல்ல கழுத பால்ல தான் குளிக்க போறேனா? அந்நிய தேசத்து குளியல் தானே. அந்நிய தேசத்து குளியல்னா டர்க்கி டவல் பாத். துர்க்கிய தேச துவாலை குளியல். முத்துப்போல் என் மேனி பிரகாசிக்க ஆங்காங்கே ஒரு சொட்டு தண்ணீர். அருண் ஜோக் போதும், போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வா. சரி அதுக்கு மேல புது ட்ரெஸ் கொடு. எதுக்கு? சாமி படைக்கதா? ஓ சாமி கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கணுமா? இத பாருக்கா, அவர்லாம் என் ட்ரெஸ் கண் கொண்டு பார்க்க மாட்டாரு. அப்படி என்னடா ட்ரெஸ் அது? ஷர்ட் நல்லதா இருக்கு. பிரச்சனை ஷர்ட்ல இல்ல. டடடை. எப்படி சாமிக்கு கொடை பிடிச்ச மாதிரி இருக்கா? வெட்ட தெரியாத டெய்லர் வெட்டின மாதிரி இருக்கு. இத போய் படைக்கணுமா? நான் இதை இப்படியே கொண்டு போய் காட்டினா சாமி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவே நெத்தி கண்ணை திறந்துருவாரு. ஆனா வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையே. அப்ப இப்படி கொடு. இப்படி கொடுத்தனா சாமிக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது. என்னடா அருண், நல்ல அகேஷனலுக்கு ஒரு நல்ல Dress எடுக்க மாட்டே? இதுதான் நல்ல Dress. This is called FASHION fashion. என்ன ஃபேஷனோ? ஐயோ அருண்
சீக்கிரமா குளிச்சிட்டு வா. வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. வாமா, எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சா? எடுத்துட்டு வந்துட்டேன் அத்தை. என்னோட ட்ரெஸ்ஸையும் அவர் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு அப்படியே ஜோதி வந்தனா அவங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அருணோட ட்ரெஸ் இதோ நான் எடுத்துட்டு வந்துட்டேன்மா. சரி, எல்லாரோட ட்ரெஸ் வந்தாச்சு. அவங்களே எங்க? பூஜைக்கு டைம் ஆகுதுல்ல. நான் வந்துட்டேன், அவர் தான் இன்னும் வரல. வந்தனா ட்ரெஸ் வந்துருச்சு, அவ தான் இன்னும் வரல. இப்பதான் தலைய காய வச்சிட்டு இருக்கா. தீபாவளிய ஏர்லி மார்னிங் 11:30க்கு மாத்தி வைக்க முடியாதா நீ கேக்குறா? 11:30 அவளுக்கு ஏர்லி மார்னிங் அம்மா. வரட்டும், அவளை நான் பேசிக்கிறேன். பெரியமா நான் வந்துட்டேன், எனக்கு ஆப்சன் போட்டுறாதீங்க. வந்தனா ஆவது பரவாயில்ல. நீ அருண் இன்னும் குளிக்கவே இல்ல. பழிமான்றதே மறந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன்னு திட்டிட்டு வந்தேன். பெரியமா, அருணோட நான் 1000 டைம்ஸ் பெட்டர் தானே. போவேண்டி, உன்னை நீதான் மெச்சுக்கணும். மம்மி, என்ன யார் யார் வராங்கன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா? வா வா. இந்த குடும்பத்துல முதல் கல்யாணம் ஆனவன் நீயே லேட்டா வந்தா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? இல்ல பெரியமா, நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். எல்லாரும் வரட்டுமே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ, அப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களோ? நல்ல சமாளிஃபிகேஷன். அம்மா, நான் எப்போ ரெடி ஆயிட்டேன்னு சொல்றேன்ல. சரி, சதாசிவம் எங்க? அவனோட ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்து வைக்கல. டான்ஸ் ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் சொல்றேன் பெரியமா, சதாசிவம் டான்ஸ் ஸ்கூல்ல பூஜை முடிச்சிட்டு வராரோ என்னவோ. சதாசிவம் வந்துட்டோமா? என்னங்கம்மா? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, உங்க டான்ஸ் ஸ்கூல்ல பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டோமா? சரி சதாசிவம், என்னங்கம்மா? எல்லாருடைய ட்ரெஸ் வந்தாச்சு. உங்க ட்ரெஸ் எங்க? அது வந்து என்னம்மா, அது உங்க குடும்பத்து துணியோட என் துணியை வச்சு கும்பிடணும்னு சொல்றீங்களே. சதாசிவம், நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். போய் உங்க துணியை கொண்டு வாங்க. போங்க. சரிங்கம்மா. ஜோதி, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பா கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டு வைமா. பூமிக்கு வலிக்காம நடக்கிறதும் கதவுக்கு வலிக்காம தட்டுறதும் என் பொண்ணு ஜோதி தவிர வேறு யாரா இருக்க முடியும்? சரியா இருக்குமா? எங்க அப்பா எப்பவுமே எதிரையுமே சரிதான். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தனியா ஆசீர்வாதம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ஆசீர்வாதமா மாறிடும். அது மட்டுமில்லை, நம்ம குடும்பம் ஒரு ஆலமரம். அதுல நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய விருதுகளும் இருக்கு. ஆனா ஆணியூர் மட்டும் ஒண்ணுதான். அன்பங்கிற ஒண்ணு என் தம்பி குடும்பம், என் மனைவி, என் மகள், மகன், இப்படி எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாலும் எண்ணத்தால ஒண்ணுதான். எல்லாரும் வந்துட்டாங்களா? பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்களா? உனக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காது. அம்மாவை கேட்டுட்டப்பா. அம்மாவும் ஏக பிஸியா இருக்காங்க. நான் போய் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வரேன். ஆனா ஒண்ணு, நீங்க வந்தாதான் அந்த இடமே கலக்கட்டும். நல்ல தாய்க்கு நல்ல மகளா பிறந்திருக்கேன். அது நீ செஞ்ச புண்ணியம். இல்லப்பா, நான் உங்களுக்கு மகளா பிறந்ததா நான் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம்பா. நான் வரேன், நீ போ. சரிப்பா. எல்லாம் ரெடியா? என்னது பட்டாசா? வெடிக்கலாம் ஒண்ணும் போடா. படி. பெரியமா இந்த ரெட் சிக்னல் மாதிரி பெருசு பெருசா போட்டு வைக்காம காலர் கிட்ட சின்னதா போட்டு வைங்க. பேசாம இரு. ஏன் ஜீன்ஸ் பையிலே இருக்குதான். எல்லாம் ரெடியா? ரெடிங்க. தம்பி எங்க இன்னும் காணோம்? இவ்வளவு
வருவீங்க. பெரியப்பா, எல்லாரும் தான் வந்தாச்சே, அப்புறம் வாசல்லையே பாத்துட்டு இருக்கீங்க? பூஜைய எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஆனா நம்ம வீட்டு மகாலட்சுமி இன்னும் வரலையே. என்னப்பா சொல்றீங்க? என் தங்கச்சி இன்னும் வரல. அம்மா, அப்பா கூப்பிடுறாருமா. மாமா கேக்குதும்மா. ஆனா மாமா இல்லாம சாமி கும்பிட மனசு கேட்கலம்மா. மாமா வீட்டுக்கு போக அப்பாதான் மாட்டேங்கிறாரே, என்னமா பண்ண சொல்ற? வருஷம் நாம தீபாவளியும் மாமா வீட்டுல தானே கொண்டாடுவோம். சொல்ற கேளுமா. வாமா. என்னுடைய சத்தத்தை காணோம். இப்ப எதுக்கு இங்க 2 பேர் நிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்ப 2 பேர் வரீங்களா இல்ல நானே சாமி கும்பிட்டுமா? உங்க அண்ணன் வீட்டுலதான் போய் சாமி கும்பிடணும்னா தாராளமா அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கேயே இருந்துங்க. ஐயோ, அதுக்கு இல்லைங்க. என்னடி அதுக்கு இல்லங்க? உன் அண்ணனுக்கு எது வேணா செய்யலாம். நான் அதை தொடச்சு போட்டு அவனுக்கு கொடுக்குற துணியை கட்டிக்கிட்டு என் மானம் போடுமா? குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லைங்க. இப்படி எல்லாருமே கோபமா இருந்தா யார் சொல்றதும் புரியாது. ஏதோ நடந்து போச்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தா எல்லாம் மறந்துருங்க. எதிரிய மறந்துடும். எது மறந்துடும்? இந்த பாருடே, உங்க அண்ணனுக்கு செஞ்சத நீ வேணா மறந்துடலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். அவன் பணக்காரா இருந்தா அது அவனோட. பிச்சைக்காரனுக்கு லாட்டரி விழுந்தா நாளைக்கு அவனுக்கு கொடி சொல்றே. எங்க அண்ணனுங்க ஒண்ணும் யாரும் ஏமாத்தி முன்னுக்கு வரல, வயிற்றுதான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அம்மா தாயே, உங்க அண்ணனுங்க பணக்காரனதை பத்தி நான் ஒண்ணு குறை சொல்லல. ஆனா பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அண்ணனுங்களை பத்தி தான் நான் சொல்றேன். சேச்சே, நல்ல நாள் அதுவும் அவனுக்கு பேச்சு இருக்கு. வாங்க சாமி கும்பிடலாம். அதாங்க நானும் சொல்றேன். நல்ல நாள் அதுவுமா நான் எங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேங்க. அங்க நான் கைய கூட நினைக்கலைங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேங்க. பிளீஸ் சரின்னு சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் மானத்தோட மனுஷனா வாடுறது உனக்கு பிடிக்கலையா? அவன் வீட்டு வாசப்படியை நீ மிதிச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆனா வருஷம் நாம அங்கதானங்க சாமி கும்பிடுவோம். வருஷம் அங்க சாமி கும்பிட்டா இந்த வருஷம் இங்க கும்பிடுமா? இன்னைக்கு நாம இங்க சாமி கும்பிடல, இனிமே நமக்கு எந்த தீபாவளியுமே கிடையாது. இத பாருமா, உன்னையும் பொண்ணையும் நான் கட்டாயப்படுத்தவே இல்லை. நீங்க சாமி கும்பிடலன்னு எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. இப்ப நான் சாமி கும்பிட போறேன். அம்மா வாமா வா. இப்ப சாமி கும்பிடுறது நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கும். உங்க அண்ணனுங்களுக்காக வேண்டாத. அண்ணே, தங்கச்சி வந்தாலும் இல்ல வரேன்னு சொன்னாலும் நிச்சயம் மச்சம் விடமாட்டார். எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கப்பா. இன்னும் 10 நிமிஷம் பாப்போம். நீ என்ன சொல்ற? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னென்ன சொல்றது? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா மனசு மாறாதுமா. நம்ம தான் நம்ம மனசை மாத்திக்கணும். அங்க மாமால நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ போய் போன் பண்ணி வர முடியாதுங்கறத சொல்லிடுமா. வாமா. நீங்க இருக்க, நான் பாக்குறேன். ஹலோ சின்ன சகுந்தலா, என்ன நீ இன்னும் வரல? புரியுது. உன் புருஷன் கோவம் இன்னும் மாறல, அதான் நீ வரல. அதானே? நீ வருவேன்னு நம்ம அண்ணன் காத்துட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத. பூஜைக்கு வராம நீ போன் பண்ணும்போது உன் நிலைமை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நீ இங்க வரலன்னு என்ன, எங்க இருந்தாலும் நீ எங்க தங்கச்சி தான். நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அண்ணே, நான் இங்க இருந்தாலும் என் மனசு பூரா அங்கதான் இருக்கு. நீ எங்க மேல என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் புருஷன் சொல்றதை கேட்டுதாம நீ நடக்கணும். அதுதான் அண்ணனும் சொல்லுவாரு, நானும் சொல்றேன். இப்ப இல்லைன்னாலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது நான் அபிராமியும் அங்க வந்துருவண்ணே.
ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. மாமா மச்சான் சண்டைங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி தான். அவர் வர மாதிரி வச்சிருந்தா சரிம்மா.